தாய்ப்பால் மட்டும் குடிக்கிற உங்க குழந்தை ஒழுங்கா எடை இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்குதா, வெயிட் கெயினே நல்லா வர மாட்டேங்குதா, அப்படி ஃபீல் பண்றீங்களா? அப்போ இந்த ஒரு டிப்பு போதுங்க, எல்லாத்தையும் மாத்தி வைக்கும். உங்க குழந்தை ஆரோக்கியமா வளர்றதுக்கு இதை விட பெஸ்ட் டிப் இல்லைன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட், நிறைய பேருக்கு இது தெரிய மாட்டேங்குது. ஹைண்ட் மில்க் இது முழுசா குழந்தைக்கு கிடைச்சாதான் தாய்ப்பால் கரெக்டா உள்ள போகுதுன்னு அர்த்தம். அது என்னது ஹைண்ட் மில்க்? கடைசி பால்னு வச்சுக்கோங்க. நம்ம பால் பாக்கெட் வாங்குறோம்னு வைங்களேன், ஆவின்லே ப்ளூ பாக்கெட்டு, ஆரஞ்சு பாக்கெட்டு, கிரீனு, இந்த மாதிரி எத்தனையோ வகையான கலர் இருக்கு. ஏன் அந்த கலர் இருக்குது? ஒவ்வொன்றிலையும் புரதச்சத்து, கொழுப்பு சத்து மாறுது, வேறுபடுதுங்கிறது. அந்த மாதிரி தான் தாய்ப்பால்லையும் காம்போசிஷன் மாறும். என்னன்னா, ஒரே அம்மா ஒரே டைம்ல கொடுக்குற தாய்ப்பால்ல கூட ஃபர்ஸ்ட் வர்ற மில்க்கு பேரு ஃபோர் மில்க், கடைசியில வர்ற மில்க்கு பேரு ஹைண்ட் மில்க். ஃபோர் மில்க்ல என்ன இருக்குன்னா, தண்ணியும் எனர்ஜி, குழந்தை வளர்றதுக்கு தேவையான ஆக்டிவிட்டிஸ்க்கு தேவையான எனர்ஜி, கலோரிஸ் அதுல இருக்கு. அதே சமயம் குழந்தையுடைய மூளை வளர்ச்சிக்கும் உடல் வளர்ச்சிக்கும் தேவையான புரதம், கொழுப்பு பிளஸ் இன்னும் பல ஊட்டச்சத்து பொருட்கள் கடைசியில வர்ற பால், அதாவது ஹைண்ட் மில்க்ல தான் இருக்கு. சரி, நான் தான் தாய்ப்பால் கொடுக்குறேனே, அப்புறம் என்ன ப்ராப்ளம், ரெண்டுமே தானே கிடைக்கும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஆனா நிறைய குழந்தைங்களுக்கு போதுமான அளவு ஹைண்ட் மில்க் கிடைக்காது. ஏன் தெரியுங்களா? நம்ம காமனா சில மிஸ்டேக் பண்ணதான். என்ன மிஸ்டேக்னா, அம்மாக்கள் குழந்தை நல்லா பசி எடுக்குது, குழந்தைக்கு பால் கொடுக்குறாங்க. பால் கொடுக்கும் பொழுது குழந்தைய நல்லா சக் பண்ணிட்டே இருக்கும். அப்ப அம்மாவுக்கு இன்னொரு மார்பகத்துல இருந்து பால் வர ஆரம்பிக்கும். ஸோ அப்ப அம்மாக்கள் என்ன பண்ணுவோம், அந்த பால் வேஸ்ட் ஆயிடக்கூடாது, குழந்தைக்கு அந்த பால் சத்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே தன்னுடைய பிரெஸ்ட்டை மாத்தி குழந்தைய இன்னொரு பக்கத்துல பால் குடிக்க வைப்பாங்க. ஃபர்ஸ்ட் வர்ற மில்க் எல்லாமே தண்ணீரான ஃபோர் மில்க் தான், ஹைண்ட் மில்க் கிடையாது. ஸோ இந்த பிரெஸ்ட் முழுசா குழந்தை குடிக்காமையே இது வேஸ்டா போயிருதுங்கிறனால அந்த பக்கத்துல மார்பை மாத்துறோம் இல்லையா, இதுதான் நம்ம பண்ற மிக காமனான மிஸ்டேக். ஸோ அப்படி மாத்தாதீங்க. ஒரு பக்கம் மார்பு ஃபுல்லா எம்டி ஆகிற வரைக்கும் குழந்தைக்கு பால் கொடுங்க. 15-20 நிமிஷமாவது முதல் 3 மாசத்துல குழந்தை குடிச்சாதான் அந்த மார்பு ஃபுல்லா எம்டி ஆகுதுன்னு அர்த்தம். அதே 3 to 6 monthsல 10-15 நிமிஷம் குடிச்சாலே போதும், போதுமான அளவு பால், அதாவது கடைசி பாலும் கிடைச்சிருதுன்னு அர்த்தம். இன்னொரு காமனான தப்பு, குழந்தைக்கு தேவைக்கு ஏற்றப்ப நீங்க ஃபீட் பண்ணணும். ஃபீட் ஆன் டிமாண்ட், நாட் பை த கிளாக். ஓகேங்களா? அப்புறம் குழந்தைக்கும் வயிறு ஃபுல்லாயிரணும், உங்க மார்பகமும் எம்டி ஆகணும். அது வரைக்கும் அந்த சைட்ல பிரெஸ்ட் மில்க் கொடுங்க. இதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, அம்மாக்களுக்கு குழந்தைக்கு பால் கொடுக்கறதுக்கு முன்னாடி லேசா மார்பகங்கள் கட்டின மாதிரி ஒரு ஃபுல்னஸ் ஃபீல் ஆகும். அதே குழந்தை சக் பண்ண அந்த பிரெஸ்ட் வந்து எம்டி ஆகிற ஒரு ஃபீல் கிடைக்கணும். அதே சமயம் குழந்தையுடைய ஹாப்பி ஆகணும். குழந்தை பால் குடிச்ச பிறகு நல்ல வயிறு நல்ல ரவுண்டடா, நல்ல பால் குடிச்ச ஃபீலோட ஹாப்பி அண்ட் சீர்ஃபுல்லா இருந்துச்சுன்னா போதுமான அளவு பால் கிடைச்சிருக்குன்னு அர்த்தம். இல்ல டக்குன்னு ஸ்விட்ச் ஓவர் பண்ணீங்கன்னு வைங்களேன், குழந்தை இரிட்டபிளா இருக்கும். பால் குடிச்சா கூட நை அழுதுகிட்டே இருக்கும். நாம நினைப்போம், இப்பதானே நான் பால் குடிச்சேன், அதுக்கப்புறம் உன்னோடே அழுதா என்ன பண்றது அப்படிங்கிற ஃபீல் வரும். ஆக்சுவலி குழந்தை ஒழுங்கா நல்லபடியா பால் குடிச்சா அடுத்த 1 hour 2 hours அழுகாது யூஸ்வலா. சரி, போதுமான அளவு ஹைண்ட் மில்க் கிடைக்கலைங்கிறத நம்ம எப்படி உறுதிப்படுத்திக்கிறது? இந்த ஃபுல்னஸ் எல்லாம் என்னால ஃபீல் பண்ண முடியல அப்படின்னு சில அம்மாக்களுக்கு தோணும். எனக்கு கரெக்டா ஃபுல் ஆயிருச்சு, எம்டி ஆயிடுச்சுங்கிறது ஃபீல் பண்ணல, குழந்தையும் போதுமான அளவு பால் குடிச்சானான்னு தெரியல. அப்படி இருக்கவங்களுக்கு ஆதாரபூர்வமான எவிடன்ஸ் என்ன தாய்ப்பால் கிடைக்கலைங்கிறதுக்கு, ஹைண்ட் மில்க் கிடைக்கலைங்கிறதுக்கு? அடிக்கடி பால் கொடுக்குறோம், ஒண்ணுக்கும் போய்கிட்டு இருக்குது, டயப்பரும் அப்பப்ப நினைச்சு வைக்கிறான், ஆனாலும் வெயிட் வர மாட்டேங்குது. இதுதான் ஃபர்ஸ்ட் சைன். அடிக்கடி குழந்தை லூஸா ஆகி போறாங்க, பச்சை கலர்ல போறாங்க, பெரியவங்க கூட இது பச்சை மாந்தோன்னு சொல்றாங்க. இந்த பிரச்சனை இருந்தா ஆளை கொடுத்து முடிக்கிறோம், உடனே அழுக ஆரம்பிக்குது, எப்ப பார்த்தாலும் பசியோடவே இருக்கான் அப்படின்னா இந்த ஃபோர் மில்க் ஹைண்ட் மில்க் இம்பேலன்ஸ் உங்க குழந்தைக்கு இருக்கு. நீங்க போதுமான அளவு ஹைண்ட் மில்க் கொடுக்கல அப்படிங்கிற அர்த்தம். நம்ம குழந்தைங்க ப்ராப்பரா வெயிட் கெயின் வரணும், தாய்ப்பாலே நல்ல ஆரோக்கியமா வளரணும்னா நாம ப்ராப்பரா ஃபீடிங் டெக்னிக் கொடுக்கணும். ப்ராப்பரா ஃபீடிங் டெக்னிக்கோட கொடுக்கணும் குழந்தைக்கு.
ஸோ தாய்ப்பாலை பத்தி பல வீடியோக்களை நான் ஆல்ரெடி பதிவிட்டிருக்கேன். தயவு செஞ்சு அதை தவறாம பாருங்க. தாய்ப்பாலை பத்தின ஒவ்வொரு டவுட்டுக்கும் ஆன்சர் அந்த வீடியோஸ்ல இருக்கு. நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.